நவராத்திரினாலே கொலு பொம்மைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். பல சைஸ்கள், பல வகைகள், பல கலர்களில் கிடைக்கின்றன. இவைகளின் டிஷி மூலம் எதுன்னு தேடினா மதுரை விளாச்சேரி மற்றும் கோயம்புத்தூர், பண்ருட்டி, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, மேடவாக்கம் என பல ஊர்கள் பொம்மை தயாரிப்பில் இருக்கின்றன. மஞ்சள் கலர் தெரக்கோட்டா பொம்மைகளும் இதில் அடக்கம். கர்நாடகாவில் சென்னப்பட்டனா, ஆந்திராவில் கொண்டப்பள்ளி, நார்த்தில் கொல்கட்டா, மும்பை என பல இடங்களிலும் மற்றும் ராஜஸ்தானிலும் கொலு பொம்மைகள் செய்கிறவங்க இருக்காங்க. தஞ்சாவூர்னாலே காலங்காலமாக பிரசித்தி பெற்ற தலையாட்டி பொம்மைகள் தான் நினைவில் வந்து போகும். பல பேர் வீட்டு கொலுவில் வழி வழியாக மரப்பாச்சி பொம்மைகளை வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. சென்னை புரசவாக்கம் கொசப்பேட்டையில் இருக்கிற வடமலை ஸ்ட்ரீட் கிராசிங்லேருந்து அருணாச்சல ஸ்ட்ரீட் கடைசியில் இருக்கிற 5 லைட்ஸ் ஜங்ஷன் பக்கத்தில் பொம்மைகள் தயாரிப்பில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த கொலு பொம்மை கலைஞர் ரொம்பவும் கவனமாக, மிக மிக மைன்யூட்டாக, எக்கச்சக்க பொறுமையுடன் தன்னுடைய பெயிண்டிங் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கொலு பொம்மைகளை தயாரிக்கும் இது போன்ற வீடுகளில் இருக்கும் குறுகலான வழியாக போனால் சின்ன சின்ன ரூம்களில் பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் விவரம் தெரிஞ்சவங்களும் இங்கே வந்து கொலு பொம்மைகளை வாங்கிட்டு போகிறத காண முடியுது. நாங்கள் எப்போ இங்கே தான் வருஷம் வருஷம் வந்து கொலு பொம்மை வாங்குவோம். எங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து எங்களுக்கு மனசுக்கு நிறைய பொருளும் விலையும் இருக்குது. இப்போ கடையில் வாங்குறத விட இங்கே சீப்பா, ரொம்ப கம்மி. பேப்பர்னா கூட தண்ணியில் போட்டால் பொம்மை கரைஞ்சிரும். அதனால எந்த பாதிப்பும் மனுஷாலுக்கு கிடையவே கிடையாது. பேஸ்டா பாலிஷன்றது தண்ணியில் போட்டால் கரையக்கூடிய தண்ணியே கிடையாது. மண்ணு பொம்மை தான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு பொம்மையில் ஒரு 300 200 கிடைக்கும், அவ்வளோதான். வாங்கப்பட்ட பொம்மைகளை ஆட்டோவில் அடுக்கி வச்சாச்சு. ஆட்டோ கிளம்ப ரெடி. எங்கே வச்சுட்டு போறீங்க பொம்மையை? திருவள்ளூர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அவ்வளோ தூரம் போகிறதுல பள்ளமேட்டில் நல்லா ஒன்று. ஆட்டோ டிரைவர் ரொம்ப ஈஸியாக சொன்னாலும் ஆட்டோவின் ஆட்டம் பதபதக்க வைக்குது. ட்ராவலிங்கில் வரும்போதோ வண்டியிலிருந்து இறக்கும் போதோ பொம்மைகள் உடஞ்சா நஷ்டம் இந்த ஷாப் செல்லர்களுக்கு தான். திடீர் மழை வந்தால் பொம்மைகள் நனையாமல் இருக்க பிளாஸ்டிக் ஷீட்டால் மூடியாகணும். தூரம் நின்று போச்சுன்னா கொலு பொம்மைகள் ஜனங்களின் பார்வையில் படும்படி வைக்கணும். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே. வாங்க வரங்க வேண்டான்னு சொல்லிட்டு நகர்ந்தா அவங்கள வாங்க வைக்க விலையை குறைச்சி பொம்மையை வாங்க மாட்டாங்களான்னு முயற்சி செய்வதை பார்க்க சங்கடமாக இருக்கு. ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். இந்த கபாலி மார்க்கெட்டில் பல கலரில், பல வகையில், பல சைஸில் பார்த்தீங்களா? என் சைஸு இருக்கான். இவன் சேலுகளில் சீன் போடுறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் தான். பல திசைகளில் அலைபாயும் மனதுடன் படைத்து ஆட்டிவிக்கும் அந்த ஆண்டவனை முன்னாலே நாம் எல்லோரும் பொம்மைகளை தரை மேல் பிறக்க வைத்தார்.